கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அதிகமாக ஓவர் திங்க் பண்ண ஆரம்பித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். கன்னி ராசியான நீங்கள் பிறவியிலேயே ஒரு சிறந்த பகுப்பாய்வாளராக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. எதையும் ஆழமாக சிந்திப்பது உங்களுடைய இயல்பு என்றாலுமே, உங்களின் கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஓவர் திங்க் பண்ண ஆரம்பித்த ஒரு குறிப்பிட்ட நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அது நீங்கள் உயிராக நம்பிய ஒரு நபர் உங்களிடம் பொய் சொன்னதை கண்டுபிடித்த நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அதனையும் நீங்கள் நினைத்து இன்னமும் அது உங்களுடைய மனதிற்குள் காயங்களை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருந்திருக்கும். நீங்கள் கத்தி கத்தி நியாயம் சொல்லியும் இந்த உலகம் உங்களை குற்றவாளியாக பார்த்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கு நீங்கள் தான் காரணம் என்று உங்களுக்கு பிடித்த நபர்களோ பிடிக்காத நபர்களோ உங்கள் மீது அந்த ஒரு பழியை போட்டு விட்டு சென்றிருந்திருப்பாங்க. நீங்கள் கதறி கதறி அழுதுமே, கதறி கதறி வாய்விட்டு சொல்லியும் அந்த ஒரு தவறை நீங்கள் செய்யவில்லை என்று கூறியிருந்துமே அதை யாருமே இதுவரைக்கும் கேட்டிருக்க மாட்டாங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் குற்றவாளியாகவும் நிற்க வைத்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அந்த நாளிலிருந்து உங்களுடைய மூளை ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காமல் அவர் ஏன் இப்படி சொன்னார், அதற்கு பின்னால் என்ன அர்த்தங்கள் இருக்கும், அடுத்து என்ன நடக்கும் என்று உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு மனிதரின் அசைவுகளையும் வார்த்தைகளையும் ஆராய நீங்கள் தொடங்கியிருப்பீங்க. அந்த ஒரு நாளிலிருந்து உங்களின் இயல்பான நிம்மதியான தூக்கங்கள் தொலைந்து போயிருக்கும். ஒரு சாதாரணமான விஷயத்தை கூட 100 கோணங்களில் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீங்க. உங்களை நீங்களே மன அழுத்தத்திற்குள் தள்ளி கொள்ளக்கூடிய அந்த ஓவர் திங்கிங் பழக்கங்கள் அன்றிலிருந்து தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கும். இதுவரைக்கும் அது உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இன்னும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை தெரிவியுங்கள். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் தான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு வழியை தேடி கொடுத்திருக்கும். எல்லாவற்றிலும் மிக துல்லியமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய ஒரு தவறு கூட நடந்துவிடக் கூடாது என்ற ஒரு பயம் எப்போதுமே இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் உங்களின் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த மிக சிறிய ஒரு சாதாரணமான ஒரு தவறு உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே உலுக்கி உங்களின் ஒரு மிகப்பெரிய ஆறாத வழியை பரிசாக கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் வேணும்னே அந்த ஒரு பிரச்சனைக்கோ அந்த ஒரு செயலையோ நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் தெரியாமல் தான் அந்த ஒரு செயலை செய்திருப்பீங்க. அது இன்னமும் உங்களுக்கு வழிகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறாத ஒரு வழியாகவும் அது மாறி இருக்கும். அது ஒரு தவறான ஒரு நபரை நம்பி உங்களின் ரகசியத்தை பகிர்ந்ததாக இருக்கலாம். இல்லை என்றால் அவசரமான சூழ்நிலையில் நீங்கள் எடுத்த தப்பான ஒரு முடிவாக கூட இருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறிய கவனக்குறைவு தான். இருந்தாலுமே உங்களை சுற்றியுள்ள சுயநலவாதிகள் அந்த ஒரு சிறிய ஒரு துரும்பை வைத்து உங்களின் ஒட்டுமொத்த கௌரவத்தையும் பெயரையும் சிதைக்கவும் பார்த்திருக்கவும் செய்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு சிறிய தவறுக்காக நீங்கள் இன்றும் அனுபவித்து வரக்கூடிய மன உளைச்சல்களும் குற்ற உணர்ச்சிகளும் உங்களின் இதயத்தை தினமும் ஒரு முள் போல கீறிக்கொண்டே தாங்க இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் அடுத்ததாக எவ்வளவுதான் பெர்ஃபெக்டாக இருந்தாலுமே சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்ததை விட கேவலமாகவே நடக்கும். உங்களுடைய ஆகச்சிறந்த குணம் எப்பொழுதுமே பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஒரு வேலையை உங்களிடம் கொடுத்தால் அதை யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு 100% துல்லியமாகவும் உங்களின் தூக்கத்தையும் அசைவுகளையும் தியாகம் செய்து முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். குடும்ப நிர்வாகமாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் பணிபுரியக்கூடிய இடமாக கூட இருக்கட்டும், உங்களை விட யாரும் அதை இவ்வளவு பெர்ஃபெக்டாக செய்துவிட முடியாது. ஆனால் இவ்வளவு பெர்ஃபெக்டாக நீங்கள் வாழ்ந்துமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு சிறிய பாராட்டும் அங்கீகாரமும் ஏன் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏக்கங்கள் உங்களுக்குள்ள இன்னமும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு ஏக்கங்கள் இன்னும் உங்களை உள்ளுக்குள்ள கொன்று கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் இந்த அசாத்திய உழைப்பை உங்களை சுற்றி உள்ளவர்கள் தங்களின் கடமை என்று நினைத்து மிக சாதாரணமாக கடந்தும் சென்றும் இருந்திருப்பாங்க. உங்களின் குறைகளை தேடி தேடி தூற்றும் இந்த ஒரு உலகம் உங்களின் பெர்ஃபெக்டனை மட்டும் கண்டு காணாமல் நழுவுவது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா? ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்ட தவறுகள் உங்களால் நடந்தது என்பதை விட உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களால் நடந்தது மட்டுமே தாங்க அதிகமாக இருந்திருக்கும். நீங்க நினைக்காத சில விஷயங்களும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாளை முதல் கன்னி ராசி அன்பர்களான உங்களுக்கு பிரியமான ஒருவரின் உடல்நலம் குறித்த கவலைகள் உங்களுக்கு ஏற்படவும் ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுக்கு நெருங்கிய ஒரு நபர்
ஆனால் அவருடைய உடல் நலத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அது குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம், ஏன் உங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்களுடைய உடல் நலத்தில் சரியாக கொண்டிருந்த ஒரு நிலைமையில இந்த ஒரு நேரத்தில் நாளை பிறகு அவர்களுடைய உடல் நலத்தில் சின்ன ஒரு கவலைகளானது ஏற்படும். பணி சுமையையும் சற்று அதிகமாக இருப்பதை நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க. வேலைகள் எவ்வளவுதான் செய்து கொண்டிருந்தாலும் இவர்களுக்கு போதவே மாடிக்கிறது என்கிற மாதிரியான சில வருத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் நீங்கள் அன்புடனும் கனிவுடனும் நடந்து கொள்வது அவசியம் என்பதை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். வீட்டில் நல்லொழுக்கத்துடனும் கலகலப்பான சூழலுடனும் நீங்கள் நடந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நல்ல குணங்களை நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். நல்ல மனிதர்களுடன் நீங்கள் சேர்க்கை வைத்து கொண்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். அப்போதுதான் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக நிறைவேறவும் ஆரம்பிக்கும். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தீரவும் ஆரம்பிக்கும். இந்த ஆற்றல் அவர்கள் தங்களுடைய நிதிநிலையை மிகவும் திறம்பட நிர்வகிக்க உதவ செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல்களாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் நினைத்ததை விட இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க அதிகமாக நடக்கும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் அவசியம். வித்தியாசமான சில பயணங்களால் மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில கொஞ்சம் நீங்கள் நினைக்காத சில விஷயங்களும் உங்களுக்குள்ள ஏற்படவும் ஆரம்பிக்கும். பணிவான பேச்சுக்கள் தேவையற்ற பகைமையை உங்களுக்குள்ள தவிர்த்துவிடும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அதிலும் மேல் அதிகாரிகள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் எது கூறினாலும் அவர்களை சற்று அனுசரித்து சென்று போங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். திடீர் செலவுகளால் உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாக ஆரம்பிக்கும். அதனால பணத்தை முடிந்த அளவுக்கு சேமித்து வைக்க பாருங்கள். இல்லை என்றால் உங்களுக்குத்தான் திடீர் என்று செலவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். மனதில் புதுவிதமான கனவுகள் பிறந்திருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு கனவுகள் ஏற்படும் என்பதால் அதன் பின்னாடி ஓடுவதை விட உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கோளாக வைத்து அதன் பின்னால் ஓடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். வெளிநபர்களின் கவனம் வேண்டும். யாராவது புதியதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தார்கள் என்றால் அவர்கள் மீது நீங்கள் கவனத்தை வைப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. எதிர்பாராத திடீர் செலவுகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு உண்டாகிவிடும். புதிய தொழிலில் முதலீடு செய்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம். இந்த ஒரு நேரம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்காது. அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் புதிய தொழில்களில் ஈடுபடாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆசிரியர்களின் ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால ஆசிரியர்கள் கூறுவதை நீங்கள் கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளைத்தான் இந்த ஒரு நாளில் தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமானது உங்களுக்கு நிச்சயமாக வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நல்லதாகவே மாறும். கன்னி ராசிக்காரர்களான நீங்கள் எப்போதுமே ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்பாக 100 தடவை நீங்கள் யோசித்து இறங்கி வந்தீர்கள் என்றால் அந்த ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில துல்லியமாக நடக்க ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்பும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இருந்து உங்களின் இயல்பான நிம்மதியான தூக்கங்கள் தொலைந்து போயிருக்கும். ஒரு சாதாரணமான விஷயத்தை கூட 100 கோணங்களில் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீங்க. உங்களை நீங்களே மன அழுத்தத்திற்குள் தள்ளி கொள்ளக்கூடிய அந்த ஓவர் திங்கிங் பழக்கங்கள் அன்றிலிருந்து தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கும். இதுவரைக்கும் அது உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இன்னும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை தெரிவியுங்கள். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் தான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு வழியை தேடி கொடுத்திருக்கும். எல்லாவற்றிலும் மிக துல்லியமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய ஒரு தவறு கூட நடந்துவிடக்கூடாது என்ற ஒரு பயம் எப்போதுமே இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் உங்களின் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த மிக சிறிய ஒரு சாதாரணமான ஒரு தவறு உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே உலுக்கி உங்களின் ஒரு மிகப்பெரிய ஆறாத வழியை பரிசாக கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் வேணும்னே அந்த ஒரு பிரச்சனைக்கோ அந்த ஒரு செயலையோ நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் தெரியாமல் தான் அந்த ஒரு செயலை செய்திருப்பீங்க. அது இன்னமும் உங்களுக்கு வழிகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறாத ஒரு வழியாகவும் அது மாறி இருக்கும். அது ஒரு தவறான ஒரு நபரை நம்பி உங்களின் ரகசியத்தை பகிர்ந்ததாக இருக்கலாம். இல்லை என்றால் அவசரமான சூழ்நிலையில் நீங்கள் எடுத்த தப்பான ஒரு முடிவாக கூட இருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறிய கவனக்குறைவு தான்.
இருந்தாலுமே உங்களை சுற்றியுள்ள சுயநலவாதிகள் அந்த ஒரு சிறிய ஒரு துரும்பை வைத்து உங்களின் ஒட்டுமொத்த கௌரவத்தையும் பெயரையும் சிதைக்கவும் பார்த்திருக்கவும் செய்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு சிறிய தவறுக்காக நீங்கள் இன்றும் அனுபவித்து வரக்கூடிய மன உளைச்சல்களும் குற்ற உணர்ச்சிகளும் உங்களின் இதயத்தை தினமும் ஒரு முள் போல கீறிக்கொண்டேதாங்க இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் அடுத்ததாக எவ்வளவுதான் பெர்ஃபெக்டாக இருந்தாலுமே சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்ததை விட கேவலமாகவே நடக்கும். உங்களுடைய ஆகச்சிறந்த குணம் எப்பொழுதுமே பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஒரு வேலையை உங்களிடம் கொடுத்தால் அதை யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு 100% துல்லியமாகவும் உங்களின் தூக்கத்தையும் அசைவுகளையும் தியாகம் செய்து முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். குடும்ப நிர்வாகமாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் பணிபுரியக்கூடிய இடமாக கூட இருக்கட்டும், உங்களை விட யாரும் அதை இவ்வளவு பெர்ஃபெக்டாக செய்துவிட முடியாது. ஆனால் இவ்வளவு பெர்ஃபெக்டாக நீங்கள் வாழ்ந்துமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு சிறிய பாராட்டும் அங்கீகாரமும் ஏன் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏக்கங்கள் உங்களுக்குள்ள இன்னமும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு ஏக்கங்கள் இன்னும் உங்களை உள்ளுக்குள்ள கொன்று கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் இந்த அசாத்திய உழைப்பை உங்களை சுற்றி உள்ளவர்கள் தங்களின் கடமை என்று நினைத்து மிக சாதாரணமாக கடந்தும் சென்றும் இருந்திருப்பாங்க. உங்களின் குறைகளை தேடி தேடி தூற்றும் இந்த ஒரு உலகம் உங்களின் பெர்ஃபெக்டனை மட்டும் கண்டு காணாமல் நழுவுவது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா? ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்ட தவறுகள் உங்களால் நடந்தது என்பதை விட உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களால் நடந்தது மட்டுமே தாங்க அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் நினைக்காத சில விஷயங்களும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாளை முதல் கன்னி ராசி அன்பர்களான உங்களுக்கு பிரியமான ஒருவரின் உடல்நலம் குறித்த கவலைகள் உங்களுக்கு ஏற்படவும் ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுக்கு நெருங்கிய ஒரு நபர், ஆனால் அவருடைய உடல் நலத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அது குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம், ஏன் உங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்களுடைய உடல் நலத்தில் சரியாக கொண்டிருந்த ஒரு நிலைமையில இந்த ஒரு நேரத்தில் நாளை பிறகு அவருடைய உடல் நலத்தில் சின்ன ஒரு கவலைகளானது ஏற்படும். பணி சுமையையும் சற்று அதிகமாக இருப்பதை நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க. வேலைகள் எவ்வளவுதான் செய்து கொண்டிருந்தாலும் இவர்களுக்கு போதவே மாடிக்கிறது என்கிற மாதிரியான சில வருத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் நீங்கள் அன்புடனும் கனிவுடனும் நடந்து கொள்வது அவசியம் என்பதை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். வீட்டில் நல்லொழுக்கத்துடனும் கலகலப்பான சூழலுடனும் நீங்கள் நடந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நல்ல குணங்களை நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். நல்ல மனிதர்களுடன் நீங்கள் சேர்க்கை வைத்து கொண்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். அப்போதுதான் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக நிறைவேறவும் ஆரம்பிக்கும். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தீரவும் ஆரம்பிக்கும். இந்த ஆற்றல் அவர்கள் தங்களுடைய நிதிநிலையை மிகவும் திறம்பட நிர்வகிக்க உதவ செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல்களாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில நினைத்ததை விட இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க அதிகமாக நடக்கும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் அவசியம். வித்தியாசமான சில பயணங்களால் மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில கொஞ்சம் நீங்கள் நினைக்காத சில விஷயங்களும் உங்களுக்குள்ள ஏற்படவும் ஆரம்பிக்கும். பணிவான பேச்சுக்கள் தேவையற்ற பகைமையை உங்களுக்குள்ள தவிர்த்துவிடும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அதிலும் மேல் அதிகாரிகள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் எது கூறினாலும் அவர்களை சற்று அனுசரித்து சென்று போங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். திடீர் செலவுகளால் உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாக ஆரம்பிக்கும். அதனால பணத்தை முடிந்த அளவுக்கு சேமித்து வைக்க பாருங்கள். இல்லை என்றால் உங்களுக்குத்தான் திடீர் என்று செலவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். மனதில் புதுவிதமான கனவுகள் பிறந்திருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு கனவுகள் ஏற்படும் என்பதால் அதன் பின்னாடி ஓடுவதை விட உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கோளாக வைத்து அதன் பின்னால் ஓடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். வெளிநபர்களின் கவனம் வேண்டும். யாராவது புதியதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தார்கள் என்றால் அவர்கள் மீது நீங்கள் கவனத்தை வைப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. எதிர்பாராத திடீர் செலவுகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு உண்டாகிவிடும். புதிய தொழிலில் முதலீடு செய்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம். இந்த ஒரு நேரம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்காது. அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் புதிய தொழில்களில் ஈடுபடாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆசிரியர்களின் ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால ஆசிரியர்கள்